वणकम नमस्ते हाय मेरा नाम सूर्या है लर्न इम्प्लीमेंट एवॉल्व சேனல் மீ ஸ்வாகத் ஹே. இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ்ல 3 காலங்கள்லையும் எப்படி கேள்வி கேட்கறது, அதுக்கு ஒரு மூணு வினை சொற்களை வச்சு எப்படி 3 காலங்களுக்கும் ஏற்ற மாதிரி விடைகள் இருக்கும் ஹிந்தியில அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆரம்பிச்சிடலாம். இப்போ உலாவுவது அப்படிங்கிறதுக்கு நடக்கிறதுன்னு நம்ம தமிழ்ல சொல்ல மாட்டோம். இது வந்து ரிலாக்ஸ்டா நடக்கிறது தான் இந்த உலாவுறது. அப்படியே சும்மா ஜாலியா நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு, தோட்டத்தில் நடக்கிறது இல்லைன்னு சும்மா அப்படியே நடக்கிறது, இதுதான் வந்து உலாவுவதுன்னு சொல்லுவோம். இதுக்கு ஹிந்தியில வார்த்தை பார்த்தீங்கன்னா தஹல்னா அப்படின்னு சொல்லுவாங்க. உலாவுவது அப்படின்னா வந்துட்டு தஹல்னா. இப்போ உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு, இல்லை உங்களை யாராவது வந்து பார்க்குறாங்க, பார்க்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த காலத்தை குறிக்குது. அதுக்கான கேள்வி ஹிந்தியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் அபி கியா கர் ரஹே ஹே. ஆப்னா நீங்க, அபின்னா இப்போ, இப்போ கியான்னா என்ன, கர் ரஹே ஹேன்னா பண்ணிக்கிட்டு இருக்க. ஆப் அபி கியா கர் ரஹே ஹே. இந்த ஆப்னு யூஸ் பண்ணுறது மரியாதையோடு யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். தும்னு யூஸ் பண்ணும்போது சென்டென்ஸ் சேஞ்ச் ஆகும். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல இருக்குது, இல்லைன்னா நான் இந்த ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டீட்டெயில்டாக என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்போது நீங்களே வந்து ஹிந்தி ஈஸியாக பேச முடியும். மனப்பாடம் பண்ணாமல் உங்களாலேயே தானாக பேச முடியும். ஆப் அபி கியா கர் ரஹே ஹே. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நேத்து என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கறதுக்கு கல் அப்னி கியா கியா. கல்னா நேத்து, அப்னேன்னா நீங்க, கியா கியான்னு கியான என்ன, கியான பண்ணிக்கிட்டு இருந்த. இது வந்து கடத்தை குறிக்குது. இதே தும்னே கல் கியா கியா, இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு ரெண்டாவது சென்டென்ஸ் கீழே செகண்டாக கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கல் அப்னே கியா கியா அப்படிங்கிறது கடந்த காலத்துக்கான கேள்வி. நேற்று நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நேற்று நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கல் அப்னே கியா கியா. இந்த கல்லுங்கிற வார்த்தை இருக்கு பாருங்களேன், இது நேத்துன்னு சொல்றதுக்கும் இந்த கல் தான், நாளைக்குன்னு சொல்றதுக்கும் கல் தான். ஆனால் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதை வச்சு இவங்க நேற்றை பற்றி பேசுகிறாங்களா இல்லை நாளைக்கை பற்றி பேசுகிறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த எக்ஸாம்பிளில் நேற்றை பற்றி பேசுகிறாங்க. கல் அப்னே கியா கியா, நேத்து நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இதுவே இப்போ வந்துட்டு அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கல்லுன்னு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு பற்றி பேசுகிறாங்க, அதாவது வருங்காலத்தை பற்றி பேசுகிறாங்க. நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இப்படி கேட்குறாங்க. கல் ஆப் கியா கர்னே வாலே ஹே. நாளைக்கு ஆப் நீங்க, கியானா என்ன, கர்னே வாலே ஹேனா என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ண, கர்னே வாலே ஹேனா என்ன பண்ண போறீங்க தானே, அதை வச்சுதான் அந்த கல் முன்னாடி இருக்கிற கல் வந்து நேத்தை பத்தி பேசுறாங்களா இல்லை நாளைக்கு பத்தி பேசுறாங்களா அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்குவாங்க. கல் ஆப் கியா கர்னே வாலே ஹே. இந்த கல்லுங்கிற வேர்டெல்லாம் பேசிக் வேர்ட்ஸு. ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன், அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். அந்த பேசிக் வேர்ட்ஸை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து புரியும். கல் அப் கியா கர்னே வாலே ஹே, நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வினைச்சொல் தான் எடுத்திருந்தோம். என்னன்னா ரிலாக்ஸ்டாக நடக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்திருந்தோம். இப்போ அது நிகழ்காலத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மே பெகிச்சே மே தஹல் ரஹா ஹோ. பெகிச்சேனா தோட்டம், மேனா நானு, பெகிச்சே மேனா தோட்டத்தில், தகல்னா அந்த உல்லாசமாக நடக்கிறது தகல்னு சொல்லியிருந்தேன், தகல்னா அப்படின்னு சொல்லியிருந்தேன். தஹல் ரஹா ஹோ, ரிலாக்ஸ்டாக நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அர்த்தம். மே பெகிச்சே மீ தகல் ரஹா ஹோ. நான் சொல்லும்போது என் கூடவே ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க நீங்களும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களால் பேசும்போது மனப்பாடம் டக்குன்னு உங்களுக்கு வந்து வந்துடும். நம்ம தமிழ் டக்குன்னு பேசுகிறது மாதிரி சீக்கிரமாக வந்து நீங்களும் யோசிக்காமல் பேசுறதுக்கு முடியும் நம்மளால. மேனா நான், பெகிச்சேனா தோட்டம்.
தோட்டத்துல மேனா தோட்டத்துல பெகச்சே தகல் ரஹா ஹோ. இதே ஒரு கான்வர்சேஷனை நம்ம பார்த்துடலாம். ஆப் அபி கியா கர் ரஹே ஹே, இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாட் ஆர் யூ டூயிங் நவ்? அதுக்கு மே பெகச்சே மே தகல் ரஹா ஹோ, நான் தோட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஐ எம் வாக்கிங் இன் கார்டன் அப்படிங்கிறது இப்போ இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த நிகழ்காலத்தில் சொல்கிறதுக்கு மே பெகச்சே மே தகல் ரஹா ஹோ. ஆப் அபி கியா கர் ரஹே ஹே, மே பெகச்சே மே தகல் ரஹா ஹோ, நான் தோட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கேன். மேனா நான், பெகச்சே மேனா தோட்டத்தில், தகல் ரஹாஹோன்னு ரிலாக்ஸ்டாக நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. இதே நேற்று நடந்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக நேற்று நடந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஒரு வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கல் நேற்று, பெகச்சே மே தகல் ரஹாத்தா, ரஹாத்தா அப்படின்னா நடந்துக்கிட்டு இருந்தேன். தகல் ரஹா ஹூ அப்படிங்கும்போது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மென்ஷன் ஆச்சு. இதே தகல் ரஹாத்தா அப்படிங்கும்போது நடந்துக்கிட்டு இருந்தேன். மே கல் பெகச்சே மே தகல் ரஹாத்தா. மேனா நான், கல்னா நேத்து. இந்த தகல் ரஹாத்தாவை வச்சு இந்த கல் வந்துட்டு நேத்த வந்து சொல்றாங்க. கல் பெகச்சே மே தகல் ரஹாத்தா, கடந்த காலத்தை குறிச்சிருச்சு. சரி, இதை ஒரு குட்டி கான்வர்சேஷனாக பார்த்துடலாம். கல் அப்பனே கியா கியா, நேற்று என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? மே கல் பெகிச்சே மே தகல் ரஹாத்தா, நான் நேற்று தோட்டத்தில் நடந்துக்கிட்டு இருந்தேன். தகல் ரஹாத்தா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நடந்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத தகல் ரஹாத்தா, ரிலாக்ஸ்டாக நடந்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத தகல் ரஹாத்தா, கடந்த காலத்துக்கு ரஹாத்தா, இந்த நிகழ்காலத்துக்கு ரஹாஹூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மே கல் பெகச்சே மே தகல் ரஹாத்தா. கல் அப்னே கியா கியா, மே கல் பெகச்சே மே தகல் ரஹாத்தா. ஓகே, இப்போ வந்து ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கலாம். நம்ம வருங்காலத்துக்கு எப்படி சொல்றது? மே கல் பெகச்சே மே, கல் நாளைக்கும் கல் தான். தகல் மே ஜா ரஹாஹோ, ஜா ரஹாஹோ அப்படின்னா நான் வந்து ரிலாக்ஸ்டாக நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து வருங்காலத்தை தானே குறிக்குது. ஸோ அதனால இங்கே யூஸ் பண்ணுற கல் வந்து நாளைக்கு அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. மே கல் பெகச்சே மே தகல்னே ஜா ரஹா ஹூ. தகல்னேன்னா நடக்கிற, அதாவது ரிலாக்ஸ்டாக நடக்கிறதுக்காக போறேன். ஜானா போறேன், ஜா ரஹா ஹூ போறேன் அப்படிங்கிறது. மேக்கல் பெகச்சே மே தகல்னே ஜா ரஹா ஹூ. குட்டி கான்வர்சேஷனா பார்த்துடலாம். கல் ஆப் கியா கர்னே வாலே ஹே, நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ டுமாரோ? மே கல் பெகச்சே மே தகல்னே ஜா ரஹா ஹூ, நான் நாளைக்கு தோட்டத்தில் ரிலாக்ஸ்டாக நடக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு வாக் இன் த கார்டன். வாக்கு கிடையாது, ஐ எம் கோயிங் டு ஸ்ட்ரால் இன் த கார்டன். இங்கிலீஷில் அதுக்கு ஸ்ட்ரால் இன் த கார்டன் டுமாரோ. கல் ஆப் क्या करने वाले हैं? मैं कल बगीचे में टहलने जा रहा हूँ. தகல் ரஹாஹான்னா ரஹாஹூ அப்படின்னா நிகழ்காலத்தை குறிச்சுது. தகல் ரஹாத்தா அப்படிங்கிறத கடந்த காலத்தை குறிச்சுது. தகல் நீ ஜா ரஹாஹூ அப்படிங்கிறத வருங்காலத்தை குறிக்குது. இப்போ ஒரு வேர்பை பார்த்துட்டோம். இப்போ அடுத்த வேர்ப் நடக்கிறது. இப்போ நடக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத ஃபுல் சென்டென்ஸாகவே நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த காலத்தை நிகழ்காலம் மே சல் ரஹா ஹோ, கடந்த காலம்னா மே சலா கயா ஹோ. மே சல் ரஹா ஹோன்னா நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். மே சலா கயா ஹோன்னா நான் நடந்துக்கிட்டு இருந்தேன். மே சஹல் கடமே கர்னே ஜா ரஹா ஹோ அப்படின்னா நான் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்காக போகிறேன் நாளைக்கு அப்படிங்கிறது தான். போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சஹல் கடமே கர்னே ஜா ரஹா ஹோ. மே சல் ஜா ரஹா ஹோன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன். மே சலா கயா ஹோ அப்படின்னா நான் நடந்துக்கிட்டு இருந்தேன். மே சஹல் கடமே கர்னே ஜா ரஹா ஹோன்னா நான் நடக்கிறதுக்காக போறேன்
அப்படின்ட்டு அது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ், வருங்காலத்தை குறித்து சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ பெருசாக வந்து வருது. மே ஷஹல் கடமை, ஷஹல் கடமைன்னா டு டு வாக் அப்படிங்கிறது மாதிரி. ஜாரஹாஹோ. சரி, இப்போ அடுத்தது ஓடுறது. ஓடுறதுக்கு இதை வந்து என்ன வச்சு வந்து சொல்லுவாங்க? நிகழ்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். நிகழ்காலம் மே தௌததா ஹூ, தௌததா ஹூ. மே கல் தௌதா, மே தௌததா ஹூன்னா நான் ஓடுறேன். மே கல் தௌதான்னா நான் நேற்று ஓடுனேன் அப்படிங்கிறது. தௌதா அப்படின்னா ஓடுறது. மேக்கல் தௌதானே ஜாரஹாஹோ, நான் ஓட போறேன் நாளைக்கு. கல்னா நாளைக்கு. தௌதானே ஜாரஹாஹோ, நான் நாளைக்கு ஓட போறேன் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றோம். மே தௌதத்தாஹோ அப்படின்னு நான் ஓடிட்டு இருக்கேன். மே கல் தௌதா அப்படின்னா நான் நேத்து ஓடுனேன் அப்படிங்கிறதுக்கு தௌதா. மே கல் தௌட்னே ஜா ரஹா ஹோ, நான் நாளைக்கு ஓடுறதுக்காக போறேன். ஜா ரஹா ஹோன்னா போறேன் அப்படின்ட்டு தான். அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.